கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். தீமோத்தேயு தான் செய்கிற ஊழியத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். அதை நீடிய பொறுமையோடு தொடர்ந்து செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கு பலப்பட வேண்டும். கிருபையின் சத்தியம் எங்கு இருக்கிறதோ அங்கு கிருபையில் பலப்பட்டு ஊழியம் செய்கிற வாய்ப்பும் கிடைக்கும். நாம் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட வேண்டும். நன்மையான காரியத்தில் நாம் பலப்பட்டு வளர்ச்சி பெற வேண்டும். நம்முடைய சுய பலத்தில் நிற்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்முடைய சுயபலம் போதும் என்று எண்ணக்கூடாது. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்பட வேண்டும். கிறிஸ்துவின் கிருபை நமக்கு போதுமானது. அவர் எல்லாவற்றிற்கும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் போதுமான கிருபை இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ கிருபையில் நாம் பலப்பட வேண்டும். நம்முடைய சுயபலத்தில் பலப்பட வேண்டும் என்று நாம் பிரயாசப்படக்கூடாது. நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கிருபையில் பலப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நமக்கு தேவையான கிருபை இயேசு கிறிஸ்துவிடத்தில் உள்ளது. ஆகையினால் நம்முடைய சுய பலத்தில் அல்ல, நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பழைய கிருபையில் அல்ல, கிறிஸ்து இயேசுவில் உள்ள புதிய கிருபைகளில் நாம் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். பவுல் தீங்கு அனுபவித்தது போல தீமோத்தேயுவும் தீங்கு அனுபவிக்க வேண்டும். பாடுகளை அனுபவிக்க தீமோத்தேயு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சாதாரண பாடுகளை மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் இரத்த சாட்சியாய் மரிக்கவும் தீமோத்தேயு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயு மரித்து போகும்போது அதுவரையிலும் அவர் செய்து வந்த ஊழியம் அப்படியே நின்று போய்விடக்கூடாது. ஊழியம் தொடர வேண்டும். ஊழியம் தொடர வேண்டுமானால் தீமோத்தேயுவுக்கு பின்பு அந்த ஊழியத்தை யாராவது பொறுப்படுத்தி தொடர்ந்து செய்ய வேண்டும். தீமோத்தேயு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக பவுலிடத்தில் கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டிருக்கிறார். அந்த உபதேசங்களை தீமோத்தேயு மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். தனக்கு பின்பு தான் செய்த சுவிசேஷ ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு உண்மையுள்ள மனுஷருக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கரங்களில் சுவிசேஷத்தை நம்பி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்தான் தீமோத்தேயு பவுலிடத்தில் கேட்டுக்கொண்ட உபதேசத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு அப்படியே போதிப்பார்கள். ஊழியர்களை பிரதிஷ்டை பண்ணும்போது நாம் 2 காரியங்களை பார்க்க வேண்டும். அவையாவன, அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு போதிக்கிற திறமை அவர்களிடம் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களை பற்றி நன்றாய் அறிந்து வைத்தால் மாத்திரம் போதுமானதல்ல. அவர்கள் மற்றவர்களுக்கும் சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தாங்கள் பக்தியுள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக போதிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். தீமோத்தேயு இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். எல்லா விசுவாசிகளும், விசேஷமாக எல்லா ஊழியக்காரர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் போர் சேவகர்கள் நல்ல போர் சேவகர்களாக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். தங்களுடைய படை தளபதிக்கு போர் சேவகர்கள் உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய நடையில் உறுதியோடு முன்னேறி செல்ல வேண்டும். தெளிந்த சிந்தனை உள்ளவர்களாக தீர்மானம் பண்ண வேண்டும். நல்ல போர் சேவகர்கள் கடினமான காரியங்களை சகித்துக் கொள்வார்கள். போராட்டத்தின் நிமித்தம் தீங்கு அனுபவிப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள்.
விசுவாசிகளாகிய நமக்கு இப்பிரபஞ்சத்தில் போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் வரும்போது அவற்றை பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். நல்ல போர் சேவகனாக யுத்தம் பண்ண வேண்டும். யுத்தத்தில் காயங்கள் ஏற்படும் போது யுத்த களத்தை விட்டு பயந்து ஓடிவிடக்கூடாது. நீடிய பொறுமையோடு தொடர்ந்து யுத்தம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நல்ல போர் சேவகன் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இவன் தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிரயாசப்படுவான். நல்ல போர் சேவகன் பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். நம்மை இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகராக ஒப்புக் கொடுக்கும் போது நாம் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களில் சிக்கிக் கொள்ளாமல் அவற்றில் இருந்து விலகி இருக்க வேண்டும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் வரையிலும் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களில் இருந்து நம்மால் முழுமையாக விலகி இருக்க முடியாது. அதே வேளையில் நாம் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களில் சிக்கிக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு கர்த்தருடைய ஊழியமே பிரதானம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு போர் சேவகனும் தன்னுடைய படை தளபதிக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும். அவனுக்கு கீழ்ப்படிந்து தலைவன் சொன்ன வேலைகளை செம்மையாய் நிறைவேற்ற வேண்டும். தங்களுடைய போர் சேவகர்களை பார்த்து அவர்களுடைய தலைவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். ஒவ்வொரு போர் சேவகனும் தன்னுடைய படை தளபதிக்கு ஏற்றவனாயும் அவனுக்கு பிரியமுள்ளவனாயும் நடந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகனாய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாகவும் அவருக்கு பிரியமானவர்களாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல போர் சேவகன் படை தளபதிக்கு ஏற்றவனாய் இருப்பான். நல்ல விசுவாசி கர்த்தருக்கு ஏற்றவராய் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருக்கும் ஆவிக்குரிய யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தாறுமாறாக யுத்தம் பண்ண முடியாது. மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும். அப்போதுதான் அவன் முடிசூட்டப்படுவான். விசுவாசிகளாகிய நாமும் ஆவிக்குரிய யுத்தத்தில் பங்கு பெறும்போது யுத்தத்தின் சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு யுத்தம் பண்ண வேண்டும். நன்மையான காரியத்தை நன்மையான வழியில் செய்ய வேண்டும். நாம் செய்கிற நன்மையை மற்றவர்கள் தூஷிக்க கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கும் முறையும் உண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் அதற்கு ஏற்ற முறைப்படி செய்யும் போதுதான் அதற்கு மேன்மை உண்டாகும். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் முறைப்படி செய்யும் போது முடிவில் முடிசூட்டப்படுவோம். நம்முடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் ஏற்ற வேளையில் கொடுப்பார். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பலனில் பங்கடைய வேண்டும் என்றால் நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படாதவர்களுக்கு பலனில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்படவில்லை என்றால் நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. தான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள்ளுமாறு அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லுகிறார். தான் ஏற்கனவே சொன்னவைகளை பவுல் தீமோத்தேயுவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். தேவனுடைய காரியங்களை குறித்து தீமோத்தேயு சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். சிந்தித்து செயல்படும் போது நம்முடைய சம்பாஷணை தெளிவாக இருக்கும். நாம் சிந்தித்து மனம் திரும்பும் போது நம்முடைய மனமாற்றம் ஆரோக்கியமானதாக இருக்கும். அவசரப்பட்டு எதை செய்தாலும் அது பிரயோஜனப்படாது. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்காக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார் என்று ஜெபம் பண்ணுகிறார். நாம் இப்பிரபஞ்சத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் நமக்கு இன்னும் அதிகமான புத்தி தேவைப்படுகிறது. புத்தி கர்த்தர் கொடுக்கிற வரம். நாம் எல்லோருமே இந்த வரத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், நம்முடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் சத்தியத்தை தங்கள் இருதயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய பிரசங்கத்தினால் பிரயோஜனம் இல்லை. புரியும் விதத்தில் பேச தெரியவில்லை என்றால் நமக்கு பேச தெரியாது என்றுதான் பொருள். தேவனே நமக்கு தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் புத்தியை அவர் நமக்கு தரவில்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருப்போம். கர்த்தரே நமக்கு எல்லா காரியங்களிலும் புத்தியை தர வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவிற்கு கூறியிருக்கும் கட்டளைகள். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. சத்தியத்தை உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பிழைப்பு கொடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளாதே. சட்டத்தின்படி முடிசூட்டப்பட முயற்சி பண்ணு. நான் சொல்லுகிறவைகளை சத்தியத்தை சிந்தித்துக்கொள். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். பவுல் தீமோத்தேயுவை ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு சுவிசேஷத்தின் சத்தியத்தை அநேக சாட்சிகளுக்கு முன்பாக அறிவித்தார். இந்த சத்தியத்தை தீமோத்தேயு உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். கிறிஸ்தவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒப்பனை பெயர் போர் சேவகன், மல்யுத்தம் பண்ணுகிறவன், பயிரிடுகிறவன். நல்ல போர் சேவகன் பிழைப்பு கொடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தனக்கென்று சில கட்டுப்பாடுகளை நியமித்துக் கொள்வான். அதுபோலவே மல்யுத்தம் பண்ணுகிறவனும் சட்டத்தின்படிதான் மல்யுத்தம் பண்ணுவான். பயிரிடுகிறவன் விவசாயத்தின் இயற்கையான பிரமாணங்களின் பிரகாரம் பயிரிடுவான். இதுபோலவே தேவனுடைய ஊழியக்காரனும் பிழைப்பு கொடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளாமல் முறைப்படி ஊழியம் செய்து தனக்கு வைக்கப்பட்டிருக்கும் கிரீடத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.